ரொம்ப நல்ல டீம், ரொம்ப அற்புதமான டீமு. அதே போல் தமன் கிட்டத்தட்ட நான் என்னுடைய அவ்வளோதான், வேற எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. எனக்கு இந்த வாய்ப்பளித்த மணி சார் அண்ட் த எடிட்டிங் ஜாப், ஐ ரியலி லவ் each and every framing and the lighting you have done was அந்த ஆன்டிகிரைஸ்ட் அந்த புக் ஆஃப் ரெவலேஷன்ல தான் வந்து வரும் ஓமன் லைக் ஆன்டிகிரைஸ்ட். அந்த படி இறங்குற டைம்ல எனக்கு நீங்க தான் கொலை பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் வேணும் அப்படின்னா மொபைல் லைப்ரரி மாதிரி எதை பத்தி வேணா நீங்க அவர்கிட்ட கேட்கலாம். அவ்வளோ டீடைல்டா ஆத்தென்டிக்கா பேசக்கூடிய ஒரு நபர். அப்புறம் இந்த படத்தோட இந்த இன்னி ஃபங்க்ஷனோட ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க, பட் பின்னாடி உட்காந்துருக்காரு பாருங்க. பரவாயில்ல பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்ததான் எனக்கு இனிமே ஒரு பூஸ்ட். எனக்கு இன்னொரு ஃபியூவல் பெட்ரோல் போட்டு நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அது. அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் அகேன், என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், யூஜி ஃப்ரெண்ட்ஸ், பிஜி ஃப்ரெண்ட்ஸ், மை பேண்ட்மேட்ஸ். இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+, multi+ languagesலயா? Exclusive movies, brand new web series, இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். இந்த படத்தை பற்றி, இந்த டீமை பற்றிலாம் சொல்கிறதுக்கு வந்து நான் புதுசாலாம் அதை சொல்ல போகிறதில்ல. ஏன்னா இந்த இவங்களோடய நான் வந்து கூடவே சுற்றிட்டு இருக்கேன். செவ்வாழன்னு நான் ரொம்ப வருஷமாக சுற்றிட்டுருக்கேன். இந்த படமும் அதே போல் தான். ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து, ஸ்கிரிப்டு படித்ததுலேருந்து, ஷூட்டிங் போனதுலேருந்து, இப்போ படம் எடுத்து அவுட்டு பார்த்த வரைக்கும் நான் எல்லாமே பார்த்துட்டேன். வழக்கமாக சின்ன பட்ஜெட் படங்களை வந்து டக்குன்னு ஒரு வெற்றி கிடைச்ச உடனே அதுக்கு அடுத்த ஒரு டீம் வந்து டக்குன்னு மாறிடும். ஆனால் இந்த டீம் வந்து என்னென்னா அதே டீம், அதே டெக்னீஷியன்ஸு, விரல் விட்டு எண்ணக்கூடிய சேஞ்சஸ் மட்டும். ஹீரோயின் தான் இல்லை, ஆனால் அந்த படத்தில் ஹீரோயினே போடல, அதனால் இந்த இதுக்கு ஹீரோயினை புதுசாக போட்டிருக்காங்க. மற்றபடி அதே டீம், அதே செட்டப்பு. எடுத்த சுறுசுறுப்புன்னா அவ்வளோ சுறுசுறுப்பில் எடுத்துட்டாங்க. அது வந்து உண்மையாக சந்தோஷமான விஷயம். இன்னொன்று, இந்த படத்தில் எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துற மாதிரி தரல. இருந்து 2-3 வாட்டி டேட் கேட்டார், அவர் பிஸியாக இருந்ததுனால நான் தரல. மற்றபடி வந்து நீங்கள் வந்து இந்த ரொம்ப பெஸ்ட்டு டீம் இந்த டீம். இந்த படம் நான் பார்த்துட்டேன். ஷூராக ஒரு நல்ல கமர்ஷியல் ஹாரர் த்ரில்லர் பார்த்து ரொம்ப நாள். ஏன்னா இப்போ பேய் படம்னா யூஸ்வலாக ஒன்று சொல்லுவாங்க, வந்து காமெடி பேய்னா சந்தானம் எடுத்துப்பார். ரொம்ப ஒரு மாதிரி சென்டிமெண்டல் பேய் படம்னா வந்து நம்ம இவர் எடுத்துப்பார், யாருங்க, லாரன்ஸ் சார் எடுத்துப்பார். அது மாதிரி இருக்கும்போது பயமுறுத்துகிற மாதிரி ஒரு படம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது வந்து கொஞ்சம் கேப் வந்துருக்கு. இந்த படம் அதை வந்து ஃபில்லப் பண்ணிடுவேன். ஏன்னா வந்து நான் படித்தது, எடுத்தது, பார்த்தது 3மே பார்த்துட்டேன். அதனால் எனக்கு இந்த படத்தின் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. நல்ல கமர்ஷியல் வெற்றி படமாக இந்த படம் அமையும்னு. கேஜி நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, யாரும் சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி ராத்திரி ஜோரம் வந்து ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு இந்த கையில் அப்படி பிடிச்சி நின்றுட்டாருன்னு சொல்லலான்னு பார்த்தா எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஏன் முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா? நான் வந்து ஷூட்டிங்கில் இருந்ததுனால தெரியும் நமக்கு. கையில் இந்த சைடில் வந்து இந்த ட்ரிப்ஸ் வச்சு நின்று இருப்பார்ல, அந்த மாதிரிலாம் நின்று எடுத்தார் பாவம். ஒரு சைடில் கேமராவில் கண்ணு வச்சுக்கிட்டு. ரொம்ப நல்ல டீம், ரொம்ப அற்புதமான டீமு. அதே போல் தமன் கிட்டத்தட்ட நான் என்னுடைய முதல் 2 படங்களும் நானும் அவர் தான் ஒர்க் பண்ணோம். மிகச்சிறந்த நடிகர். இப்போ அவர் நல்ல அவர் மாமனார் சார் இருக்கார் இல்லையா, அவர் சொன்ன மாதிரி அவருக்கு 24 தான் டைம் வரணுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அது வரைக்கும் வந்து தான் பெரிய ஸ்டார் ஆகணுன்னு இருக்குன்னா இது ஆகிடுவார் இனிமே. ஸோ இந்த படத்தின் மூலமாகவும் சரி, இதுக்கு அடுத்து வரக்கூடிய படங்கள் மூலமாகவும் சரி, நிச்சயமாக வந்து ஒரு நல்ல நடிகருக்கான இடம் இருந்துகிட்டே இருக்குது தமிழ் சினிமாவில். அந்த இடத்த அவர் அடைவார்னு எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. நண்பனாக எனக்கு வந்து அந்த ஆசையும் இருக்குது, பேராசையும் இருக்குது. ஏன்னா அவர் ஜெயிச்சேன்னா நானும் ஜெயிச்ச மாதிரி தானே. அதனால் வந்து மியூச்சுவல் இருக்குது. அதுக்கப்புறம் அமோகம் ஸ்டுடியோஸ் விஜய் சார் வந்து இந்த படத்தை வந்து அவருக்கு சினிமா வந்து புதுசு. ஆனால் அது இறங்கினதுக்கப்புறம் எவ்வளோ டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தா ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. இந்த டீமை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்த்ததுலேருந்து எல்லாமே ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. இந்த டீம்
முக்கியமாக இந்த படத்துடைய இன்னைக்கு கதாநாயகனான தம்பி இசை சஞ்சய் மாணிக்கம், அவர் அவர் உயரம் போலவே மிகப்பெரிய உயரத்தை அடைவார். உயரமான அனிருத்துன்னு சொல்லிகிட்டே இருப்பேன் அவரை. அதே போல் இந்த பாட்டு சிவன் பாடின பாட்டு ரொம்ப அற்புதமாக பாடியிருக்காப்புல. பார்க்கும் போதே தொண்டை வலிக்குது எனக்கு. இருந்தாலும் எத்தனை டேக் எடுத்தீங்களோ தெரில அந்த பாட்டுக்கெல்லாம். மற்றபடி இந்த மொத்த டீமுமே ஒரு பெஸ்ட்டான டீம், என் நண்பர்கள். ஸோ இவங்களுடைய வெற்றி எல்லாமே என்னையும் சேரும். அதனால் நான் தனியாக வாழ்த்த வயதிலே வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். அண்ட் ஜூலை 18 ஜென்ம நட்சத்திரம் ரிலீஸ் ஆகுது. அண்ட் ஜென்ம நட்சத்திரோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் படத்தில் ஃபஸ்ட் நாள்லேருந்து இப்போ வரைக்கும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு லிட்ரலி பிளட் அண்ட் ஸ்வெட் கொடுத்து உழைச்சிருக்கோம். எங்களோட உழைப்பு நீங்கள் பிக் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு உங்கள் மனசில் என்னெல்லாம் தோணுதோ, படம் எப்படி இருக்கோ அதை பற்றி 4 வார்த்தை எழுதி படத்துக்கு சப்போர்ட் பண்ணோம். ரொம்ப தாழ்மையுடன் வேண்டுகொள்கிறேன். அண்ட் அவ்வளோதான், வேறு எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. எனக்கு இந்த வாய்ப்பளித்த மணி சார் அண்ட் த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த என்னோட பேர் மைத்து, மால்வி, அருண் அண்ட் சிவம் ப்ரோ, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகெயின் வந்திருக்க பிரசன்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ஜூலை 18 மறக்காம தியேட்டரில் போய் பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். Thank you all the media for coming here and supporting us. Thank you all the guests. And Mani sir, ஒரு நொடி பார்த்தப்புறம் நான் டிசைட் பண்ணேன் that அந்த டீமோட கண்டிப்பாக வேலை செய்வேன். And this team is very passionate, very very nice team, and the energy on the set was so incredible that I enjoyed every day. Even if we were very tired, we were still enjoying the shoot. So I had so much fun during the shoot. And KG sir, each and every frame looks magic, and you have done amazing job. I really love each and every framing, and the lighting you have done was amazing. And Sanjay, I really loved his music. You know, when I watched Orunodi, and after watching Orunodi, I came outside the theater and I asked him, who is the music director? Music director, yaar. And I saw him like, he's a kid. And I was very shocked to see him, that he has done amazing job. But may you go places, Sanjay. Yeah, he will do amazing work in future, and all the best to you. I feel so blessed to be part of Tamil cinema, because there are so much creativity here. There are so many creative filmmakers, directors, actors, and ipo na Tamil kattukitte iruken. If I made any mistake, I'm very sorry for that. And about this film, like till the last minute, like 10 நிமிஷம் வரைக்கும் you cannot guess the climax. Eda padam USP. So please theater ko poi paakanum. Jan Nakshatram 18 July release agum, and please watch the film in theaters, and kudambam thoda paakanum, and thank you so much. உங்க எல்லாருக்கும் தெரியும், ஹாரர் கிளாசிக்ஸ்ல பார்த்தா வேர்ல்டு வைட் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றது எக்ஸாசிஸ்ட், ஓமன், அப்புறம் போல்ட்ரிகஸ்ட், நிறைய படம் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஓமன். ஏன்னா கிரெகரி பெக்ன்ற ஆக்டர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வா ஃபேக்டர் கொடுத்த ஒரு ஆக்டர். மெக்கனஸ் கோல்ட் பார்த்தேன். மெக்கனஸ் கோல்ட் பார்த்த அப்புறம் தான் ஹூஸ் இஸ் காய், எப்படி இப்படி ஒரு அழகான ஒரு நடிகர், இப்படி ஒரு ஆக்டிங் டேலண்டோட பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நிறைய அவரோட கிளாசிக் ஃபிலிம்ஸ் பார்த்தேன். ஸ்பெல் பவுண்டாக இருக்கட்டும், போக் ஷாப்பில். அண்ட் அவரோட ரோலை ரிப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு படம் நடிக்கிறது ஃபர்ஸ்ட் ஐ நீட் டு தேங்க் தி யூனிவர்ஸ். ஏன்னா ஐ வாஸ் ஆல்வேஸ் பிக் டைம் ஃபேன் ஆஃப் கிரெகரி பெக். ஸோ அவரோட ஒரு முக்கியமான படம் தன்னோட கெரியரில் ஓமன். அதில் ஒரு சின்ன பார்ட், இது ஓமன் படம் கிடையாது. ஏன்னா பழைய ஜென்ம நட்சத்திரம் அதோட எக்ஸாக்ட் தமிழ் வெர்ஷனாக இருக்கும். இது அதோட ப்ரீக்குவலாக இருக்கும். இட்ஸ் அ நியூ, அந்த ஆன்டிகிரைஸ்ட் அந்த புக் ஆஃப் ரெவலேஷனில் தான் வரும். ஓமன் லைக் ஆன்டிகிரைஸ்ட்டை பற்றி, தஜ்ஜால் பற்றி. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ஐடியாவை எடுத்து டைரக்டர் ஸ்பின் ஆஃப் ஒரு புது கைண்ட் ஆஃப் டெய்ல். ஸோ இதோட பிகினிங் தான் அது. அண்ட் ஒரு நொடிக்கு
நீங்கள் பார்த்த அந்த கடைசி கிளைமேக்ஸ் எப்படி உங்களுக்கு சர்ப்ரைசிங்காவோ ஷாக்கிங்காக இருந்ததோ அதே மாதிரி இம்பேக்ட் வந்து இந்த படத்தோட கிளைமேக்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் டு டாக் அபவுட் த டீம், யூ ஒன்லி ஆஸ் ஸ்ட்ராங் ஆஸ் யூர் வீக்கஸ்ட் லிங்க். இது என்னோட டீம் இல்லை, திஸ் இஸ் மை கோர். லெட் இட் பி த டைரக்டராக இருக்கட்டும், அது மாதிரி கேமராமேனாக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டர், எடிட்டர், இந்த கோ ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாமே வந்து வி ஆர் ஆல் பார்ட் ஆஃப் த ஃபேமிலி. அண்ட் இதில் வந்து ஒருத்தர் தப்பு பண்ணாலும் சரி வி ஆல் லூஸ் இட். ஸோ நாங்கள் ஒருத்தர் வந்து எங்கேயுமே விட்டு கொடுக்காம இந்த டோட்டல் டீம் எஃபர்ட்டோட இந்த படம் பண்ணோம். இப்படி தான் ஒரு நொடி பண்ணோம். ஒரு நொடியோட படத்தை வந்து லைக் ஐ திங்க் ப்ரிவியூ வந்து ஒரு ரஃப் வெர்ஷன் தான் பார்த்தாரு. ரஃப் வெர்ஷன் பார்த்துட்டு விஜயன் சார் வந்து வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் நம்ம ஜென்ம நட்சத்திரம் ஒர்க் பண்ணிட்டு he said we'll go ahead with the project. படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்தில் அந்த படத்தோட ஷூட் ஆரம்பித்தோம். அண்ட் டு டாக் அபவுட் த டீம், இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் டீம். நான் ஒன்று பண்ணுவேன். அதே மாதிரி கேபிள் சங்கர் சார் கூட அவர் கூடயும் வந்து 2013 ஃப்ரெண்ட்ஷிப். அவரோட எடுத்த படங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அவர் இமேஜின் பண்ணுறது தமன்னா ஆஸ் எ ஹீரோ, அந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு சொல்லி. அதே மாதிரி கூடிய சீக்கிரம் நாங்கள் அடுத்த ஒரு ப்ராஜெக்ட்ஸ்லேயும் ஒர்க் பண்ண போகிறோம். அதை பற்றி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரும். தென் முரளி சார், எப்படி நாங்கள் ஒரு நொடியோட ரஃப் வெர்ஷன் பார்த்து எங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் கிடைச்சதோ, ஜென்ம நட்சத்திரமோட ரஃப் வெர்ஷன் பார்த்துட்டு எங்களுக்கு அடுத்த படம் இதே டீமோட கமெண்ட் பண்ணது தான் முரளி சார். ஸோ அவரை பற்றி சொல்லணும்னா இஸ் அ பிக் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஃபார் த பாஸ்ட் 40 years. நம்ம கோகுலம் ஸ்டுடியோ கேள்விப்படுறோம், பெரிய இதெல்லாம் போயிருக்கோம். சாரோட தான் அந்த கோகுலம் ஸ்டுடியோ நவ் பெஸ்ட்காஸ்ட் ஸ்டுடியோன்னு மாறி இருக்கு. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50% ஷூட் முடிச்சிட்டோம். அண்ட் வித் த சேம் டீம், நோ சேஞ்சஸ். அண்ட் திருப்பி எங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா ஆக்டர்ஸ், கோ ஆர்டிஸ்ட் நிறைய பேரோட திருப்பி இதே டீம் வந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அண்ட் அது வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து கம்மிங் டேஸில் வரும். அப்புறம் மீரா கதிரவன் சார், நான் வந்து உங்களை கூத்துப்பற்றை ஜெயராம் மாஸ்டரோட அவள் பேர் தமிழரசியில் மீட் பண்ணியிருக்கேன் சார். ஸோ ஒரு பிரமாதமான ஒரு இலக்கியவாதி, ஒரு ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் அவரோட லைக் ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கட்டும். ஏன்னா ஒரு டேரக்டருக்கு ஒரு விஷன் வேணும், ஒரு கருத்தியல் வேணும். அது எல்லாமே வந்து சாருக்கு வெரி ஸ்ட்ராங் ஸ்டாண்ட்ஸ் இருக்கு. அவரோட ஹபீபி படம் நான் ஆக்சுவலாக இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு முக்கியமான படம் சார். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் ஹாரர் ஜானரில் எங்கள் டிஸ்கஷன்ஸ் டேபிள்ல இருந்து எல்லாமே பேசுறது அறிவழகன் சாரோட ஈரம் படம். அந்த படத்தில் இருக்கிற அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக மேனேஜ் பண்ண முடியுமா நம்ம படத்துலன்னு சொல்லி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணாத நாளே கிடையாது. உங்கள் சப்தம் மூவி வர வரைக்கும் வி வர் ரியலி எக்ஸ்பெக்டிங். ஏன்னா ட்ரெய்லர் சூப்பராக இருந்தது. அதோட விஷுவல் பார்க்குறப்ப அந்த சவுண்டு, நீங்கள் உங்களோட விஷுவல் சென்ஸ் அது எப்படி இருக்கும், கம்ப்ளீட்லி ஒரு த்ரில்லர் அண்ட் ஹாரர் ஜானருக்கு நீ மாஸ்டர் கிளாஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் எனக்கு வந்து எனக்கு கொஞ்சம் கிளாசிக்கலராக, எனக்கு முந்தைய ஜென்ரேஷன் பீப்புள் கூட பேசுறது பழகிறது ரொம்ப பிடிக்கும். அது முக்கியமாக ஆக்டர்ஸோட. ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இதை ஷேர் பண்ணுற விதம் இருக்குல்ல. நானே அந்த இரால போய் அவங்களோட ஆடியன்ஸை சீட் பண்ணாமல் அந்த இது எக்ஸ்போசிஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது சார். உங்களுக்கு மிகப்பெரிய இடம் இருக்குது சார் தமிழ் சினிமாவில். தேங்க்ஸ் ஸோ மச். அண்ட் சஞ்சய், ஸோ என் டீம் பற்றி பெருமையாக சொல்கிறது, நீங்கள் லெட் இட் பி டேரக்டரை பற்றியாக இருக்கட்டும், இல்லைனா கேமராமேனை பற்றியாக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டரை பற்றியாக இருக்கட்டும், அது கம்ப்ளீட்டாக எனக்கும் அதில் பெருமை. ஏன்னா எல்லாமே வெரி டேலண்டட் பீப்புள். அதான் சொன்னேன், ரைட் ஃப்ரம் த வேர்ட் கோ எதை பற்றியும் நாங்கள் பேசவே மாட்டோம், ஒர்க்கை பற்றி மட்டும்தான். அண்ட் இந்த படத்தில் வந்து அத்தனை டெக்னீஷியன்ஸும், லெட் பி சிவம் ஆர்ட் டைரக்டர், அருண் ப்ரோ, மைத்ரியன், சூர்யா, கேஜி ப்ரோ, அண்ட் மியூசிக் டைரக்டர் சஞ்சய், அப்புறம் டைரக்டர். ஸோ எல்லாரும் வந்து ஆஸ் அ யூனிட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நீங்கள் எந்த இடத்துல லெட் இட் பி ஆர்ட் டைரக்டர், சிஜி, எந்த ஃப்ளா இருந்தாலுமே அது மொத்தமாக சேரும். அதே இது பெருமையாக இருந்தாலும் மொத்தமாக தான் சேரும். ஸோ இதே டீம் தான் அடுத்த படமும் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் வந்து ஒரு இதை விட ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அப்புறம் முக்கியமான மேட்ரு என்னோட மாமா. சரி, உங்களுக்கு தெரியும் ஒரு ஆக்டர் வந்து எவ்வளோ, ஆக்டர் மட்டும் இல்லை, சினிமாவில் இருக்கட்டும், ஜென்ரல் லைஃப்லேயே வந்து வெரி என்ன அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ வி ஹாவ் எ டேலண்ட். நான் வந்து எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸும் சரி, எந்த ஒரு ஓகே தெரிஞ்சவங்க அப்படின்னு அப்ரோச் பண்ண மாட்டேன். அண்ட் மாமா முக்கியமாக சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு, நீ
பார்த்துக்கிறீங்களா தம்பி அப்படின்னாரு. நான் பார்க்குறேன் சார், என் ஃப்ரெண்டோட பொண்ணு தான் ஃபினான்ஷியரு. அதுனா ஓகே, என்ன எதிர்பார்க்குறீங்கன்னாரு. எதுவுமே வேணாம் சார் அப்படின்னேன். ஏன் தம்பி அப்படின்னாரு. இல்லை சார், அவங்க காசு வச்சா உழைக்காத காசு எனக்கு ஒட்டாது சார் என்ன. ஸோ இதே மாதிரி தான் என்னோட ஃபிலிம் கெரியர்லையும் நான் இதுக்காக ஐ டேக்கன் அ லாட் ஆஃப் ரிஸ்க். ஃபேமிலிக்காக இருக்கட்டும், ஏன்னா ஒரு நல்ல ஜாப்ல இருந்து குவிட் பண்ணிட்டு வரப்ப எதுக்கடா வேலையை விட்டு வந்தேன், அதுலேயே இருந்திருக்கலாமே, உனக்கு ப்ராப்ளி யூ வுட் ஹவ் மேட் லாட் ஆஃப் மணி அப்படின்னு இருக்கும். பட் தேர் இஸ் அ பேஷன். இன்னொன்று, என் திறமைக்கு எனக்கு கிடைச்சது வாட் எவர் பிளேஸ் ஐ டிசர்வ் இட் கம்ப்ளீட்லி. அதுக்கு தெர் இஸ் நோ பார்ட். ஏன்னா ஐ ஹாவ் அ பாலிசி. எவ்ரிடே ஒரு நாளைக்கு ஒருத்தர் 20 minutes தன்னோட கிராஃப்டை பற்றி 3 வருஷம் படித்தா he became an expert in the field. ஸோ அட்ஸ் அ இயர்ஸ் ப்ராக்ரஸ். 10 years இருக்கட்டும், 15 years இருக்கட்டும், உங்களுக்கு அந்த ப்ரொஃபஷன் பற்றி இதை பற்றி நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிக்கலாம். an edited version in his mind. அவருக்கு இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள்லாம் எடுத்துக்கலாம், நம்ம எது போட்டு பார்த்து கரெக்டாக இருக்கோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு ஒரு வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஐ திங்க் சிங்கம் 2 நான் அந்த ஹீரோயின் என்னுடைய பொண்ணையை கொலை பண்ணுற ஒரு சீனு, நாளைக்கு அந்த சீன் எடுக்கணும்னு சொன்னார். நான் பெரிய ஒரு ஓகே, என்னுடைய பொண்ணையை நான் கொலை பண்ணுறேன், ஏன்னா ரஹ்மானுக்கு அவள் ஏதோ பண்ணுறா அப்படின்ற கதையில் வரும். எனக்கு ஒரு ஃபுல் டே ஒர்க் இருக்கும், மென்டலி ஐ ஷுட் கெட் ப்ரிப்பேர்டுன்னு. பட் அந்த சீன் பண்ணும்போது சூர்யா அந்த படியில் ஏறி போகும்போது கீழே நான் ஒரு ஈஸி சேரில் உட்காந்துருக்கேன். இவர் சொல்கிறாரு, சார் மேலே போய் உங்கள் பொண்ணுடைய பாடி இருக்குது. ஹரிசன், நான் அந்த பொண்ணை கொலை பண்ணி ஆல்ரெடி டெட், அது அண்டர்ஸ்டுட் சார், அது நீங்கள் மேலே போயிட்டு கொலை பண்ணிட்டீங்க. சூர்யா சார் பார்த்துட்டு ரிட்டர்ன் வராரு. அந்த படி இறங்குற டைமில் எனக்கு நீங்கள் தான் கொலை பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் வேணும் அப்படின்னாரு. சார் அப்போ நான் இந்த கொலை பண்ணது இல்லை, அதெல்லாம் அண்டர்ஸ்டுட் சார், அந்த ஒரு 7-8 seconds தான் எனக்கு அந்த ஷார்ட் வேணும் அப்படின்னார். ட்ரை பண்ணலாமா சார் அப்படின்னார். பண்ணும்பொழுது அது ஒரு 17 seconds 18 seconds சார், இது ரொம்ப ஜாஸ்தி சார், எனக்கு ஒரு 10 second 11 second தான் வேணும் அப்படின்னாரு. ஸோ கொஞ்சம் ஒரு 4-5 ரிஹர்சல் பார்த்துட்டு போனேன். அது மாதிரி மணி நான் ஒர்க் பண்ண அந்த ஒரு 2 days வித் அ ஸ்மைலிங் ஃபேஸ் ஹீல்ஸே சார் எனக்கு இதுதான் இருக்கா. ஸோ இவங்க 2 பேரோட தான் என்னுடைய காம்பினேஷன் தான், மற்றவங்களோட நான் அவ்வளோ ஒர்க் பண்ணல இந்த படத்தில். ஸோ வெரி டெடிக்கேட்டட் அண்ட் கிரவுண்டட் பர்சன். அண்ட் இப்போ சமீபமாக ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்தம்மா. ஒரு சீனியர்ஸுக்கு அந்த ஒர்க்கில் இருக்கிற ஒரு சீனியர்ஸுக்கு ஒரு சின்ன ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு ஹம்பிள்னஸ், ஒரு ரெகக்னிஷன் அப்படிங்கிறது திஸ் பாய் தமன் ஹேஸ். அண்ட் தட் வில் டேக் யூ மெனி மைல்ஸ் தமன். God bless you with the very best and the whole team. Janma Nakshatram July 18 ரிலீஸ் ஆகுது. டெஃபினெட்லி இட்ஸ் இன் த குட் ஹேண்ட்ஸ், சேஃப் ஹேண்ட்ஸ். ஸோ இது டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு ராக் த தமிழ் ஆடியன்ஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சொன்ன மாதிரி ஒரு ஒரு ரியல் ஹாரர் ஃபிலிம்கான ஒரு கிளிம்சஸ் இந்த படத்தில் ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சது. ஸோ என்னால் என்னுடைய கதாபாத்திரம் ஒரு சின்ன ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கன்றதுல ரொம்ப தேங்க்ஸ் மணி. ஆல் தி பெஸ்ட் அண்ட் காட் பிளெஸ் யூ டு த ஹோல் டீம். லோகேஷ், லெவன் டைரக்டர் அண்ட் அறிவழகன் அண்ட் எவ்ரி ஒன், தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஈரோட் மகேஷ், ஐ திங்க் வி ஹேட் அ குட் டிஸ்கஷன். ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்தது, அது சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். நேற்று தான் நான் சேலத்திலிருந்து சேலத்தில் நம்ம சென்னைக்கு வந்துட்டு இருக்கேன். வழியில் தலைவாசல்னு ஒரு போர்டு போட்டிருந்தது. கிட்டத்தட்ட என்ன மாதிரி தான் ஹீ ஹேட் அ வெரி டஃப் சைல்ட்ஹுட். அதுக்கப்புறம் சென்னையில் அவ்வளோ கஷ்டப்பட்டார். அது நாங்கள் 2017 ஒரு படம் பண்ணோம், ரொம்ப நல்லா இருந்தது, கண்மணி பாப்பான ஒரு படம். ஸோ ஒரு ஸ்மால் ப்ராஜெக்ட், இம்மீடியட்டாக ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்தோன்னு ஒருத்தர் வாங்கிட்டாங்க, ஆனால் ரிலீஸ் பண்ணல படத்தை. அதுக்கப்புறம் எங்களுக்கு 23 வரைக்கும் ஆச்சு. ஒரு டேரக்டர் நிலைமை யோசிச்சு பாருங்க, ஒரு நல்ல படம் எடுத்து அதை ஃபர்ஸ்ட் அதை வித்துட்டு வேலையை எதுவும் பண்ண முடியல, அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இது பண்ணல. அந்த ஸ்ட்ரகிள் அவங்க ஃபேமிலி கோ த்ரூ பண்ணது, அதெல்லாம் ஃபினாமினல் டாஸ்க். ஸோ இந்த படம் எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் டீம் மணி ப்ரோ. ஸோ சேம்லி வி கோனா ட்ராவல் அகேன் அண்ட் அகேன். அதனால எங்கள் ப்ராஜெக்ட்ஸ் இப்போ இந்த படம் ஓடிடுச்சுன்னா வி வுட் திங்க் அபவுட் இந்த வேற ஒரு கதை, ஒரு பெட்டர் ஸ்கேலில், மல்டிபிள் லாங்குவேஜஸில் அதர் ஆடியன்ஸு எப்படி சொல்ல முடியுன்றது மட்டும்தான் எங்கள் ஃபோக்கஸாக இருக்குமே ஒழிய நாங்கள் ஓகே சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இது பண்ண மாட்டோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் எஃபர்ட். நீங்கள் உங்களோட ரிவ்யூஸ், இந்த படம் எப்படி நீங்கள் ஒரு நொடிக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ, நல்ல படத்தை தான் சப்போர்ட் பண்ணீங்க. அதனால இந்த படமும் ஒரு நல்ல படம், இதுக்கும் உங்களோட சப்போர்ட் தேவைன்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு நன்றிமா. அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். இந்த ஜென்ம நட்சத்திரம் டீமுக்கு இது எப்படி முக்கியமான நாளோ எனக்கு ஒரு முக்கியமான நாள். ஏன்னா என்னுடைய நண்பர், என்னுடைய ஒரே நண்பர், 14 ஆண்டுகால நண்பர்
தமன் அவர்கள் ஹீரோவாக பண்ணுற படம் ஜென்ம நட்சத்திரம். அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். கேபிள் சங்கர் சார் பேசுகிறப்ப வாழ்த்த வயது இல்லைன்னு சொன்னீங்க, அபத்தம். தயவு செஞ்சு இனிமேல் அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. நானும் அறிவுடகன் சார், மீரா கதிரவன் சார்லாம் அந்த 3 பேரும் பேசி வருத்தப்பட்டோம், ஏன் அவர் இப்படி பேசிட்டார் அப்படின்னு. என் வாழ்க்கையில் வந்து முதல் முறையாக ஈரோடு மகேஷோட பிறந்த ஒரு தலைவாசல்னு சொன்ன தலைவாசல் விஜய் சாருக்கும் பரவாயில்ல சார், ஏன்னா நிறைய பேர் ஈரோடு மகேஷன் கூப்பிட்டு திரும்ப சொந்த ஒரு அப்படி செத்துடலாமான் இருக்கு. சார் சிரிக்கிறார். ரொம்ப அது ஒரு குடும்ப மேடை மாதிரி தான். இந்த மைத்துன்னு சொன்னிச்சு ரக்ஷா வந்து, மைத்ரேயன் வந்து ஒரு கால் பண்ணேன், எனக்கு சான்ஸ் கிடச்சிது அப்படின்னாரு. நான்லாம் மணிக்கு வந்து 5 வருஷமாக கால் பண்ணுறேன். அது காலாக மட்டும்தான் இருக்குது, கால் ஷீட்டாக இன்னும் மாறலை. அது இந்த மாதிரி இருக்குது. நான் சும்மா நல்ல மனசு உங்களுக்கு ஒன்றும் குறை வராது, சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். அந்த மாதிரி நல்ல மனுஷனாக இருக்கீங்க நீங்கள், அதுக்காக. சிரிக்காதீங்க ப்ரோ. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு என்னன்னா வந்து நான் ஒரு விஷயம் நம்புகிறேன், தொடர்ந்து கதவை தட்டிகிட்டே இருக்கிறவங்களுக்கு எந்த கதவும் திறக்கிறதே கிடையாது. நம்பிக்கையோடு தொடர்ந்து கதவை தட்டிகிட்டே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கதவு திறக்கும் வாய்ப்பு கிடைக்கும். தமன் அந்த மாதிரி கடந்த 14 வருஷமா நம்பிக்கையோட கதவுல தட்டிகிட்டே இருக்கிற ஒரு இளைஞர். ஏன்னா ஐடியில் ஒரு நல்ல லெவலில் சம்பாதிச்சுட்டு இருந்த ஒரு பையன் ஒரு பெரிய பொசிஷன், இன்னைக்கு வந்து ஒரு ஐடியிலே இருந்திருந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு ஓனா ஒரு கம்பெனி நடத்துகிற அளவுக்கு டேலண்ட். தமனோட நெருங்கின பழகின எல்லாருக்கும் தெரியும். ஒரு மொபைல் லைப்ரரி மாதிரி எதை பற்றி வேணால் நீங்கள் அவர்கிட்ட கேட்கலாம். அவ்வளோ டீட்டெயில்டாக ஆத்தென்டிக்காக பேசக்கூடிய ஒரு நபர். அதை விட்டுட்டு சினிமாக்குன்னு வந்து கூத்துப்பட்றையில் வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் முயற்சி எடுத்து வெளிச்சம் விழாதான்னு ஒரு லைட்டு தெரியும், ஓ அந்த இடத்துல வெளிச்சம் இருக்கு, நம்ம ஓடி போயிடலாம் அந்த வெளிச்சத்துக்குன்னு கிட்ட போறப்ப அந்த லைட் மறுபடியும் தூரமா போகுது, அந்த வெளிச்சம் தூரமா போகுது, மறுபடியும் ஓடுறோம், மறுபடியும் அந்த வெளிச்சம் தூரமா போகுது. ஆனா அந்த ஓட்டம் நிக்காம ஓடிட்டே இருக்கோம்ல, அவங்களுக்கு தான் அந்த வெளிச்சம் கிட்ட வரும். இந்த படம், இந்த ஜென்ம நட்சத்திரம் நிச்சயமா என்னுடைய நண்பருக்கு வெளிச்சத்தை தரும் என்பதில் எந்தவித சந்தேகமே கிடையாது. இங்க உள்ள வந்தோன்னே நம்ம அந்த அழகா நம்ம ஆர்ட் டைரக்டரோட ஐடியாவான்னு தெரியல, அந்த நட்சத்திரத்தை சுத்தி விட்டு பார்த்தது. நல்லா இருப்பீங்க நீங்க. சுரேஷ் சந்திரா சார் அதான் தலைவா இருக்காரு எங்க அண்ணன், அவரு நாகர் சார் எல்லாம் அவங்க டீமே ரொம்ப பேரோ டீம். கேட்கணுமா அண்ணன் எங்களுக்கு வந்து பெரிய சப்போர்ட். அந்த சுத்தி விடுறது வந்து என்னோட நட்சத்திரம் என்னன்னு கேட்டாங்க, பரணிக்கு இப்பதான் 7:30 ஆரம்பிச்சிருக்கு. ஏன் பரணி பாலராஜனே நம்ம 7:30 ஆரம்பிச்சிருக்கு, 7:30 துவங்கியதுன்னு இப்பதானா அப்படின்னு நினைச்சேன் நான். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பரணியில் இருக்கிறவங்களுக்குலாம். அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்கும்ல. ஆனா நமக்கு என்னன்னா, நிறைய பேர் கேட்பாங்க, ஒரு நொடிக்கு வந்து நான் தியேட்டருக்குள்ள போய் பேசினேன், நீங்க சப்போர்ட் பண்ணுங்க இது சின்ன படம் பேசுறப்ப, சார் இந்த படத்துல நீங்க என்ன பாட்டு என்ன நடிச்சிருக்கீங்க என்ன அப்படின்லாம் கேட்டாங்க. இல்லைங்க என் நண்பர் நடிச்சிருக்காருங்க, அவருக்காக நான் பேச வந்தேங்க, எங்க டீம் தெரிஞ்ச டீம் அதனால பேச வந்தேங்க. இந்த மேடையும் அதே மாதிரிதான். நான் ஒன்னே ஒன்று சொல்லவா, நீங்கள் விரும்புகிறவர்கள், நீங்கள் நேசிப்பவர்கள், உங்களுடைய நண்பர்கள் ஜெயிக்கிற பொழுது நீங்க ஜெயிக்கிறதா நினைச்சீங்கன்னா நிச்சயமா நீங்க ஜெயிக்கிறதுக்கான ஒரு நாளும் இறைவன் நிச்சயமா தருவான். இங்க பிரச்சனையே வந்து யாரும் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு எல்லாரும் நினைக்கிறோம். கை கொடுக்க நல்லா இருக்கீங்களான்னு நினைச்சு நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு கை கொடுக்குறப்ப நாசமா போன்னு நினைச்சுக்கிறான். நல்லா இருக்கீங்களா சார், நாசமா போயிட்டு எப்படியாவது அப்படிதான் எண்ணத்திலே கையை கொடுக்குறான். சில பேர் இன்னுமா இருக்கேன்னு கேட்கறான், சில பேர் என்ன டிவிலே வரதில்லைங்கிறான், சில பேர் சோத்துக்கு என்ன ஒரு வாரம் டிவில வரலைனாலும் பிச்சைக்காரன் ஆயிரும் நினைக்கிறாங்க. எவ்வளவு எல்லாரும் அவ்வளவு நல்ல எண்ணத்தோட சுத்தி இருக்காங்க. இந்த போட்டி நிறைந்த உலகம் தான். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், இங்க எல்லாருக்குமான இடமும் இருக்கு. ஆனா நமக்கான இடம் எப்ப கிடைக்கும்னு தெரியாது. அது வரைக்கும் ஓடிதான் ஆகணும், அதை நிறுத்தவே கூடாது. அப்படி ஓடுற ஒரு நண்பர் தான் என்னுடைய நண்பர். ஏன்னா வந்து வாழ்க்கையில வந்து ஒரு விஷயம்தான் நான் நம்புறேன், நம்பிக்கை மட்டும்தான். இங்க இருக்கிற எல்லா பிரஸ் பீப்புள், நாம ஒரு நோடி படத்துக்கு வந்து ப்ரமோஷனுக்குன்னு எதுவுமே செலவு பண்ணல. உண்மை அதுதானே மணி? ப்ரமோஷன் எதுவுமே செலவு பண்ணல. அதுவே ஆர்கானிக்கா வந்து ஏதேதோ சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க, யூடியூப்ல இருக்கிறவங்க, இன்ஸ்டால் இருக்கிறவங்களாம் படம் பார்த்துட்டு நல்லா இருக்கு போய் பாருங்கன்னு சொல்லி ரீச் ஆனது தான் அந்த படம். இப்போ 11 படத்துக்கும் அதே மாதிரி தான் சோசியல் மீடியாவில் அவ்வளோ பெரிய ஆதரவு வந்து நண்பருக்கு ரீச் ஆயிருக்கு. பத்திரிகை, மீடியா, யூடியூபர், சோசியல் மீடியா அத்தனை பேருக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், நல்ல படத்துக்கு ஆதரவு தாங்க. நீங்க நியாயமா எந்த கருத்துக்கள் சொன்னாலும் ஏத்துக்கிறதுக்கு டீம் ரெடியா இருக்கு. அதுதான் உண்மை. இன்றைய நாளுடைய கதாநாயகன் வந்து சஞ்சய் மாணிக்கம். எந்திரிப்பா. ஆமா, ரொம்ப நேரம் எந்திரிப்பான். அவ்வளோ ஹைட்டா இருக்கிறதுனால உட்காந்து எந்திரிக்கிறப்ப அவ்வளோ பெருசா வந்துகிட்டே இருப்பான். ஒரு பேக் போட்டிருப்பான். இப்போ மலேசியா சுத்தி பார்க்க போற மாதிரியே ஒரு பேக்கை போட்டு, அது என்ன ரேசர்ப்பா? கோ கார்ட். அந்த சின்ன காருக்குள்ள எப்படி நீ உள்ள போற? சின்ன காருக்குள்ள படுக்க வச்சுதான் வேணாலும் தள்ளணும். பயங்கரமான மியூசிக் நாலேஜ் இருக்கிற பையன், ரொம்ப சிம்பிளான பையன்.
நான் எனக்கு தெரியுங்க என்னன்னா ஒரு நான் சொல்லக்கூடாது, நம்ம விஜய் டிவியில் சூப்பர் சிங்கர்லாம் முதல் 2-3 ரவுண்ட்லேயே ரிஜெக்ட் ஆகி வெளில போயிடுவாங்க. அவனுங்க பண்ணுற பந்தா தாங்க முடியாது. மீரா கதிரவன் சார், நான் எல்லாம் இந்த மாதிரி டிவி ஷோஸில் பாடியிருக்கேன், சிங்கர் டைட்டில் வின்னராக இருப்பான், அவன் அமைதியாக இருப்பான், கையை கட்டி நாலேஜ் இருக்கிற பையன், நல்லா இருப்பீங்க. கேஜி உங்களோட பெரிய ஃபேனு. சூர்யா பேய் படம் முடிச்சோன்னா கல்யாணம் பிரமாதமாக இருக்கும். எடிட்டர் சூர்யாவுக்கு வாழ்த்துக்கள். இந்த இதோட ப்ராஜெக்ட் கேட்டு எங்களுடைய ஆடிட்டர் விஜயன் சார், எங்களுடைய இனிய நண்பர், தேங்க்யூ. ரக்ஷா அண்ட் மால்வி, தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுடைய மென்டார் வழிகாட்டி அண்ணன் பரணி பாலராஜ் அவர்கள், அடிச்சு பிரித்து துவம்சம் பண்ணிட்டீங்க, இன்னைக்கு கலக்கிட்டீங்க. நீங்கள் எப்பயுமே எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் ப்ரோ. எந்திரிங்க ப்ரோ. சிவம் ப்ரோ, இந்த மனுஷன் அவ்வளோ சிம்பிளாக இருக்காரு. அந்த பாட்டு என்ன ஹை பிச்சில், நான் சொன்னேன் சார்ட்ட, என்ன அருமையான பாட்டு. நிச்சயமா பெரிய உயரங்கள் வருவீங்க. பாட்டில் ஆஸ் அ சிங்கரா நீங்க நிறைய அச்சீவ் பண்ணிட்டீங்க. ஆஸ் அ ஆக்டரா இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பெரிய ரீச் இருக்கும் ப்ரோ. ரொம்ப 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 சந்தோஷம். பெஸ்ட் காஸ்ட் முரளி சார். இப்ப வந்து சொன்னார்ல 50% படம் முடிஞ்சிருக்குன்னு, அதுல நான் நடிச்சிருக்கேன். மணி ப்ரோ அதுக்கு கால் ஷீட் கொடுத்துட்டாரு. ஆனா எனக்கு முரளி சார், எனக்கு செல்வகுமார் சார் நன்றி. முரளி சார் எனக்கு ரொம்ப பிடிச்சது, பட பூஜைலாம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் டே ஷூட்லாம் முடிஞ்சு ஒரு வாரம் ஷூட் போனதுக்கு அப்புறம் நீங்க யாருன்னு என்ன கேட்டாப்ல, எனக்கு ரொம்ப அது வந்து மன நிறைவா இருந்தது. ஒரு மாதிரி நல்ல ப்ரொடியூசர், நல்லா ஒரு கலாய்க்கிறாரா, என்ன பண்றாரு, ஒன்றும் என்னடா வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்கேன்னு. ரொம்ப நன்றி சார். யாருன்னு தெரியாம ஒரு வாய்ப்பு கொடுத்து காசை கொடுத்து நல்ல டீம், மொத்த டீமுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றி, வாழ்த்துக்கள். அருண் உட்பட எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். இது என் நண்பன் படம். என் நண்பன் ஜெயிக்கணும், என் நண்பன் பெரிய லெவலில் ஜெயிக்கணும். என் நண்பன் ஜெயிக்கிறத ஒரு தேட்டரில் உட்காந்துருக்கிற ஒரு 300 பேருக்கு நடுவில் ஒரு ரசிகனாக உட்காந்து பார்த்து கை தட்டுறதுல சந்தோஷப்படுற ஒரு ரசிகனாக என் நண்பனுக்கு நான் மாறணும். தேங்க்யூ ஸோ மச். தமன் ப்ரோ, நான் உங்களோட எல்லா படமும் நான் பார்த்துருக்கேன். ஃப்ரம் நான் படம் பார்ப்பேன். அதனால் யூஆர் வெரி குட் ஹார்ட் ஒர்க்கர். ஐ நோ ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் ப்ரோ. டெஃபினெட்லி இந்த படம் உங்களுக்கு பெரிய சக்ஸஸாக இருக்கும். இதை தொடர்ந்து நிறைய சக்ஸஸ் உங்களுக்கு அடுத்தடுத்த படங்கள் கிடச்சி நீங்கள் ஒரு பெரிய இடத்துக்கு போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பிரதர். அப்புறம் இந்த படத்தோட இன்னி ஃபங்க்ஷனோட ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க, பட் பின்னாடி உட்காந்துருக்காரு பாருங்கள், ஃப்ரண்ட்டில் வந்துருங்க பிரதர். இல்லை நீங்கள் வாங்க, உங்களுக்காக இல்லை, உங்கள் பேரண்ட்ஸுக்காக சொல்கிறேன். தே வில் ஃபீல் ஹாப்பி. யூஸ்வலாக மியூசிக்ன்றது ஒரு படத்துக்கு வந்து ஒரு பெரிய பில்லர் மாதிரி. அது எஸ்பெஷலி ஒரு ஹாரர் படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அது இட்ஸ் இம்பார்ட்டன்ட் பில்லர். ஸோ அது ஒரு டஃபஸ்ட் சேலஞ்ச். அது ரொம்ப அழகாக அந்த படம் பண்ணியிருப்பார். யூஸ்வலாக வந்து இரவு நேரங்களில் படம் பிடிக்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. நாங்கள் விழித்திருன்னு ஒரு படம் பண்ணோம், என்னோட முன்னாடி படம். ஒரு சென்னையில் ஒரு ரோட்டில் நடக்கிறவங்களாம் நண்பர்கள்லாம் பார்த்துருப்பீங்க. பகலில் படம் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு 10 படம் பண்ணிடலாம். ஆனால் நைட்டில் வந்து ஒரு ஷார்ட் எடுக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் வந்து. ஆனால் அந்த படத்தில் வரக்கூடிய மேக்சிமம் ஷார்ட்ஸ் வந்து நைட்டில் இருக்குது. வந்து ரொம்ப பிரமிப்பாக தான் இருந்தது. கடினமான உழைப்பை நீங்கள் எல்லாருமே கொடுத்துருக்கீங்கன்னு தெரியுது. நண்பர் வந்து தமன், அவர் ரொம்ப நீண்ட நாளாக நானும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு நல்ல நடிகர். ஏன்னா சினிமாவில் வந்து இது ஒரு வகையான ஒரு மிஸ்ட்ரி மாதிரி, எல்லா திறமையும் இருக்கும், ஓடிட்டே இருப்பாங்க. நம்ம நண்பர் மகேஷ் சொன்ன மாதிரி அந்த வெளிச்சம் தள்ளி போயிட்டே இருக்கும். அது எப்படின்னா யானை மாலையை தூக்கிடுற மாதிரி, யானைக்கும் தெரியாது மாலைக்கும் தெரியாது யார் கழுத்தில் விழுவுன்னு. சம்டைம்ஸ் வந்து அந்த பக்கம் வேடிக்கை பார்க்க வருவாங்கல்ல, சைக்கிளை விட்டு இறங்கி என்னங்க கூட்டமாக இருக்குது, யானையான்பா அவன் கழுத்தில் மாலை விழுந்து அவன் ராஜாவாக மாறிடுவான். வந்து ஒரு 50% முடிச்சிட்டாங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முன்னணி இயக்குநர்களே 5 வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்குது. ஆனால் ஒரு படம் பண்ணி அதுவும் ப்ரொடியூசர்ஸுங்க அப்ரிஷியேட் பண்ணுறது இருக்குல்ல. யூஸ்வலாக வந்து இந்த மாதிரியான மேடைகளில் ப்ரொடியூசர்ஸும் டைரக்டர் முட்டிப்பாங்க வந்து. ஆனால் அது இல்லாமல் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு டைரக்டர்ஸுங்கிற ஒரு டீமை அப்ரிஷியேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிவன் அவங்க பாடல் வந்து ஈரேஷ் மகேஷ் ரொம்ப சொல்லிகிட்டே இருந்தார் உங்களை பற்றி. ஆக்சுவலி அவர் போய் காதில் அதிகமாக ஓதுனதே உங்களை பற்றி தான். நமசிவாயத்துக்கு அதிகப்படி சிவன் தான் ஓதிருப்பார் நினைக்கிறேன் வந்துட்டு. ஆமாம், உங்கள் கண்ணு ரொம்ப நல்லா இருக்குது பிரதர். நீங்கள் நல்ல ஒரு சூப்பர் நடிகராக வருவீங்க. ஆமாம், நல்ல எதிர்காலம் இருக்குது. நடிச்சிருக்க எல்லாருக்கும் ஹீரோயின்ஸ் 2 பேருமே வந்து நல்ல ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்குது. நிச்சயமாக அது ஒரு வெற்றி படமாக இருக்கும். பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா அது ஒரு சம்பிரதாயமான வார்த்தை தான், நல்ல படங்களை கொண்டு போய் சேருங்கன்னு. அவங்க சேர்க்காம அவர் யார் சேர்க்குறாங்க? இது வரைக்கும் நூற்றாண்டு காலமாக பத்திரிகை நண்பர்கள் இல்லைன்னா தமிழ் சினிமாவில் நல்ல படங்கள் எப்படி போய் சேரும்? அதனால் நிச்சயமாக அவங்க அதை நீங்கள் எல்லா படத்துக்கும் கூட இருப்பாங்க.
யாராவது இந்த டீமில் பேர் விடுபட்டு இருந்தால் வந்து பிரதர் உங்களோட அந்த படத்தை வந்து சரியாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு பாயிண்டில் தான் வந்து அந்த படத்தோட சக்ஸஸ் அப்படின்றது இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஹாரர் படம் பார்த்திங்கன்னா வந்து நிறைய படங்கள் இருக்குது. அது ஹாரர் காமெடி இருக்குது, ஹாரர் சீரியஸ்னஸ் ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்குது, அதுமாதிரி நிறைய படங்கள் இருக்குது. ஆனால் ஒரு படத்தோட சக்ஸஸ்க்கு எல்லாருமே சொல்லுவாங்க வந்து கண்டென்ட் வேணும், அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரீன் ப்ளே வேணும், அதுக்கப்புறம் அந்த படத்தில் நிறைய நல்லபடியாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஜானருக்கு வந்து கரெக்டாக வந்து உண்மையாக இருக்கணும். என்ன படம் சொல்ல போகிறோமோ அது வந்து ட்ரெய்லரில் இருக்கணும். அந்த ட்ரெய்லரில் இருக்க படம் வந்து தேட்டரில் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் பார்க்கணும். ஸோ ஆடியன்ஸை சீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. அதை ட்ரெய்லரில் ஒன்று வச்சுட்டு படத்தில் வந்து மெயினாக வந்து ஒரு படத்தை வந்து கொண்டு போக முடியாது. அந்த விதத்தில் பார்க்கும்போது ஜென்ம நட்சத்திரம் அப்படின்ற ஒரு படம் வந்து ஒரு கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து ஒரு ஹாரர் படத்துக்கான ஜானர் அப்படின்றது மொத்த டீமும் சரி டைரக்டரும் சரி கொடுத்துருக்காரு அப்படின்றதுல நல்லாவே தெரியுது. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ரொம்ப நல்லா வந்திருக்கு. இட் இஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூனா. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மொத்த டீமுக்குமே நன்றி என் கூட ட்ராவல் பண்ணதுக்கு. அண்ட் அது ஒரு பெரிய லிஸ்ட் வச்சுருக்கேன் நன்றிக்கு இன்னைக்கு. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் ஃபேமிலிக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் அம்மா அப்பா தங்கச்சி தம்பியெல்லாம் வந்திருக்காங்க அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் அகேன் ஃபார் இந்த வயசில் என்னை வந்து ஃபுல்லாக எல்லாருமே காலேஜ் முடிச்சோன்னே அடுத்த வேலை பார்க்க போகிற அப்படின்னு தான் கேட்பாங்க. பட் அதெல்லாம் உடச்சு பட் நீ பேஷன் ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரீடம் கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். என்னை நம்பி பரவாயில்ல பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்ததான் எனக்கு இனிமேல் ஒரு பூஸ்ட். எனக்கு இன்னொரு ஃபியூவல் பெட்ரோல் போட்டு நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அது. அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் அகேன், என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், யூஜி ஃப்ரெண்ட்ஸ், பிஜி ஃப்ரெண்ட்ஸ், மை பேண்ட்மேட்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ. வரேன். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நான் மியூசிக் வந்து சின்ன வயசுலேருந்து நான் வந்து கீபோர்ட் கிளாஸ் அண்ட் பாட்டு கிளாஸ்லாம் நான் வந்து ஒரு 4th படிக்கும் போதுலேயே போக ஆரம்பித்தேன். அப்போது என்னோட குரு பாண்டி முருகன் சார், ஜீவான்னு நாங்கள் கூப்பிடுவோம், மதுரையிலேருந்து வந்திருக்காரு. ஸோ அவர் என் மேலே வச்ச நம்பிக்கை நானே என் மேலே மிஸ் பண்ணி தான் சாரி. அண்ட் ஓகே, அபவுட் மியூசிக், இந்த படத்தில் வந்து 2 பாட்டு இருக்குது. ஒரு பாட்டு வந்து மனமோன்னு சொல்லிட்டு இட்ஸ் அ லவ் சாங். அந்த பாடல் வந்து சின்மய் மேம் பாடியிருக்காங்க. அது ஒரு டூயட் சாங், கூட நானும் பாடியிருக்கேன். அண்ட் அந்த பாட்டு வந்து ஸ்னேகன் சார் எழுதியிருக்காரு. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சாங். ஸோ இட்ஸ் ஃபீல் குட் எப்பி சாங். அது நல்ல ரீச் ஆகும் நம்பிக்கை இருக்குது எனக்கும். அண்ட் செகண்ட் ஆஃப் பாவங்களே எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். அந்த பாட்டு வந்து உதயான் என் ஃப்ரெண்டு எழுதியிருக்கான். அண்ட் சிவம் ப்ரோ அகைன் சொன்ன மாதிரி அவரோட ஃபியர்ஸ் வோக்கல்ஸ். அந்த செஷன் வந்து ஒரு 1.5 hours 2 hours போச்சு. பட் அந்த செஷனில் வந்து அந்த ஏரியாக்கே ஒரு கரண்ட் போனால் கூட இந்த ஏரியாவில் கரண்ட் வந்துடும், அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜியில் பாடிட்டு இருந்தார் தலைவர். அண்ட் இட்ஸ் வெரி நைஸ் மேன். அண்ட் டாக்கிங் அபவுட் மை டீம், மை ப்ரோக்ராமர்ஸ், சான்ஸ்னு ஒன்று கண்டுபிடிச்சோம் நாங்கள். ஸோ அது வந்து அந்த சாண்ட் என்ன, லா தியாப்லோ எஸ்தா சீவாந்தா ஏனே தெமியா கோர்ப்போ லோனோமே தெய்யும் ஆதியோ சாத்தனும் லாப்ரே பில்லாந்தா. ஸோ இந்த சாண்ட் வந்து ஆன்டி கிரைஸ்ட் வந்து இந்த 666 அந்த கோலத்தை அவங்க வந்து சாத்தான் வழவைக்கிறதுக்காக பண்ற அந்த அந்த பூஜை, அதை வந்து ஓகே இந்த படம் த்ரூ அவுட்டா நம்ம கொண்டு வந்து ஒரு RRல வைக்கலாம். ஸோ வந்து எப்போ கேட்டாலும் ஆத்தென்டிக்கா அண்ட் கனெக்டடா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா யூனிக்கா இருக்கும்ன்றதுனால அந்த சான்ஸை நாங்கள் வந்து ட்ரை பண்ணி ரெக்கார்ட் பண்ணி கோரஸ் செக்ஷனை ரெக்கார்ட் பண்ணி நாங்கள் படம் நீங்கள் டீசரில் கூட பார்த்துப்பீங்களே ஏஸ்தாஸ் அப்படின்னு நான் சும்மா என் வாய்ஸ் தான் அது. ஸோ அதெல்லாம் நாங்கள் வச்சுருந்தோம் நாங்கள். பட் யா, ஒரு யூனிக்கான ஒரு ஜானர் டு ஹேண்டில் அண்ட் ஐ திங்க் ஐ ஹேண்டில் இட் பெட்டர்னு நினைக்கிறேன். பட் கண்டிப்பாக உங்களுக்கு படம் பிடிக்கும். நீங்கள் படம் மனமோன்ற சாங்லேயே ஐ ஜஸ்ட் சிங் 4 lines. சின்மய் மேம் இன்னைக்கு வர முடியல, மேம் கூப்பிட்டு ஷீ இஸ் இன் பிஸியாக இருக்காங்க ஷோ மேட்டரில். ஸோ ஐ ஜஸ்ட் சிங் மனமோ தவம் துணையே வரம் இதமாயகம் மழை துளி உயிரில் பெய்யுதே அழகே இவன் உயிரின் துகள் இதுவே நியாயம்தானே விழிகளின் மொழிகள் தான் காதலே. தேங்க்யூ ஸோ மச். ஒரு ஆடியன்ஸை வந்து என்கேஜ்மெண்ட்டாக வச்சுருக்கக்கூடிய ஒரு நல்ல படமாக இருக்கட்டும், அப்படி எந்த படமாக இருந்தாலும் அதை தான் குழந்தை மாதிரி கையில் எடுத்து ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்த்து அதை ஓட வச்சு அதுக்கு பெரிய பேர் வாங்கி கொடுத்துட்ருக்கீங்க. அப்படிப்பட்ட பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், வலைதள நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட நன்றி. நீங்கள் வந்திருக்கீங்க. கண்டிப்பாக இது ஒரு நல்ல படம்னு நாங்கள் எல்லாருமே கான்ஃபிடெண்ட்டாக இருக்கோம். ஏன்னா இந்த படத்தை ஒரே ஒரு ஷோ போட்டு காமிச்சோம்,
அங்கே கொடுத்த ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து பெரிய அளவில் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு நம்பிக்கை எங்களுக்கு பெருசாக இருக்குது. ஒரு நொடி படம் பார்த்துட்டு ப்ரிவியூவில் பார்த்துட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த விஜயன் சார் மூலமாக தான் எனக்கு அந்த வாய்ப்பு வந்துச்சு. ஆக்சுவலி ப்ரொடியூசர் சுபாஷினி மேம் அவங்க தான் எனக்கு ப்ரொடியூசர். எங்களுடைய நிர்வாக தயாரிப்பாளர் விஜயன் சார், அவர் இல்லாட்டினா இந்த படம் நடந்திருக்காது. ஆக்சுவலி அதான் உண்மை. அதுக்கு மிகப்பெரிய நன்றிகள் சார். சுபாஷினி மேம் வர முடியல, ஆஃப்டர் ஆஃப் செஷனில் இருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய பெரிய நன்றிகள் நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தை பெரிய இடத்துல கொண்டு போய் சேர்த்ததுக்கு ஐயா, எங்களுடைய வழிகாட்டி அப்படி தான் நாங்கள் சொல்கிறோம். அவரை பரணி பால்ராஜ் ஐயா அவருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ராகுல் சாருக்கும் என்னுடைய நன்றிகள். ரோமியோ பிக்சர்ஸ் இன்னைக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய படமாக எல்லாரும் பேசப்படுது சொல்கிறாங்க, பெருசாகிடுச்சு உங்கள் படம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு முக்கியமாக அந்த பேனர் வந்ததுக்கு பெரிய காரணம். மால்வி, ரக்ஷா, மைத்து, அருண் எல்லாருமே சிவம் ப்ரோ சொல்லவே வேணாம், அவரெல்லாம் உருண்டு நடிச்சாரு. ஸோ எல்லாருமே எனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்களுக்கும் ஒரு நன்றிகள். நம்ம எடிட்டர் சஞ்சய் சொன்ன மாதிரி தான், யோசிக்கிறதெல்லாம் கிடையாது, கட் பண்ணி தூக்கி போட, படத்தை வந்து கிரிப்பாக இருக்கணும், அவ்வளோதான், கட் பண்ணி தூக்கி அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ரொம்ப தேங்க்யூ சூர்யா. ராம் சொன்ன மாதிரி, ஏன்னா இந்த இடத்துல நான் சொல்லலைன்னா வேறு எங்கேயுமே சொல்ல முடியாது, அதனால தான் எதுவும் இது பண்ணிக்க வேணாம். ராம் வந்து வாய்ப்பே இல்லை, ஏன்னா நான் கொடுத்த பட்ஜெட் கம்மி, எனக்கு நல்லா தெரியும் அது. ஆனால் அதுக்குள்ளே நான் நினச்ச மாதிரி ஒரு விஷயத்தை எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கு ராம்க்கு மிகப்பெரிய நன்றிகள். நான் என்ன படம் எப்படி ஒர்க் பண்ணாலும் என்ன பண்ணாலும் என் கூட இருந்து பக்காவாக எனக்கு அந்த பலத்துக்கு முன்னாடி எதுவுமே நான் இல்லை. அவ்வளோ பெரிய சப்போர்ட். தெரியல அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருக்கான்னு தெரியாது. கண்டிப்பாக அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்துச்சுன்னா நீ எனக்கு மகளாக பிறக்கணும். ஏன்னா நான் கேர் பண்ணுறது இல்லை உங்களை, அதான் உண்மை. இந்த ஓட்டத்திலே போய் இருந்துட்டேன். ஸோ அடுத்த ஜென்மத்திலேயாவது கேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி. பத்திரிகை நண்பர்கள் அனைவருமே ஓப்பனாக உண்மையாக சொன்னால் எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஒரு நொடி படம் இந்த அளவுக்கு ரீச் ஆகி எனக்கு பார்க்குறவங்க, என்னை தெரியாதவங்கலாம் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கை கொடுத்து பேசுகிறாங்கன்னா அதுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் மட்டும்தான், அதுதான் காரணம். அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஏன்னா நிறைய நல்ல படங்கள் தெரியாமல் கூட போயிருந்துருக்கு, கரெக்டாக உங்ககிட்ட கொண்டு வந்து ரீச் பண்ணாததுனால. உங்ககிட்ட கொண்டு வந்து ரீச் பண்ணி தான் கண்டிப்பாக அந்த படங்களும் ஜெயிச்சிருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த படத்தையும் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக ரிவ்யூ இருக்குது, கண்டிப்பாக படம் பாருங்கள். படம் அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு அது சக்ஸஸாக முடியும். ஸோ அந்த விஷயத்தில் ஹர்ஷத் வந்து தேடி 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 அந்த வேலை இதை பண்ணோம் அதை பண்ணுவான்னு தேடி தேடி செஞ்சுருக்கான். ஸோ அந்த பெரிய சப்போர்ட் அது. தேங்க்யூடா. இங்கே இருக்காரா? அவரை தான் தேடிக்கிட்டே இருக்கேன். ஸோ அப்படியே வா, என் ஏடி டீம்ஸ் எல்லாருமே மேலே வந்துருங்க. சாரி உங்க டைம் நிறைய எடுத்துக்கிட்டேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. இவர் தான் அந்த ஹர்ஷத்து. இப்படி வா, அப்படி So yes, we have come to a very important part. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT பிளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.